வணக்கம். நமது கயலின் பார்வையில் இன்று நம்ம பார்க்க போற படம் பார்த்தீங்கன்னா கோழிப்பண்ணையில் செல்லதுரை. அறிமுக நாயகனாக ஏகன். யோகி பாபா நம்ம எப்பயுமே காமெடியா தான் பார்த்துருப்போம். ஆனா இப்போ ரீசெண்டா அவர் நிறைய குடும்ப சார்ந்த ஒரு கருத்துக்களை முன்னெடுத்து கொண்டு வந்துட்டு இருக்காரு. இந்த படம் எல்லா ஃபேமிலியோட பார்க்கலாமான்னு ஒரு சந்தேகம் இருக்கும். உண்மையா சொல்றேன், தாத்தா பாட்டி பெரியப்பா சித்தப்பான்னு பலரை கூட்டிட்டு குடும்பமா போனோம்னா அது ரொம்ப ரசிச்சு பார்க்கக்கூடிய படமா இருக்கு. அதுல வர ஒவ்வொரு வசனங்களும் ரொம்ப அழகான வசனங்களா இருந்தது. அது மட்டும் இல்லாம முக்கியமா இதுல சொல்லணும்னா, ஒரு தாய் தந்தை தவறான வழியில பிரிஞ்சிட்டாங்கன்னா அந்த குழந்தைங்க எந்த அளவுக்கு பாதிக்கப்படுது, ஒரு அண்ணன்றவ ஒரு தங்கையை எந்த அளவுக்கு பாதுகாத்து வேறொரு ஆடவனுக்கு திருமணம் செய்து வைத்து திருந்தி வந்த தாய்க்கும் தந்தைக்கும் உதவிகளை செஞ்சு தாய் தந்தையா ஏத்துக்கல, ஆனா பெத்தவங்களுக்கு உரிய மரியாதையை கொடுத்து அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளையும் செஞ்சு கடைசியா தனது வாழ்க்கை துணை காதலியவே அந்த கடைசி கட்டத்துல தான் ஏத்துக்கிறான். ஆனா ஆரம்பத்துல இருந்து ஹீரோவுக்கு அந்த பொண்ணை ஏத்துக்கிட்டான்றத மறைமுகமாவே காட்டிட்டு இருந்தாங்க. அதுல முக்கியமா சிறுபாண்டுன்னு சொல்லுவோம், அவர் பண்ண காமெடி மிகவும் ரொம்ப அழகா இருந்தது. அது மட்டும் இல்லாம யோகி பாபு டாஸ்மாக் பத்தி பேசினது, ஹாஸ்பிட்டலை பத்தி நிறைய எப்படி சொல்றதுன்னா கிட்னி தானம் சொல்லுவாங்க, அதை ஹாஸ்பிட்டல்ல ப்ரொமோட் பண்ண மாதிரி இருந்தது. என்ன சொல்லணும்னா, ஒரு பெண்மணி ஒரு ஆடவருடைய பாட்டை கேட்கறா, அது ரசிப்பு தன்மையில வீட்டுக்கு ரசிச்சு அந்த பாட்டை தான் கேட்கறா, அதுதான் வெளியில வருது. ஆனா தன் கணவருக்கு கோழி மூட்டும் கதைன்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இந்த அக்கம் பக்கத்துல கோழி மூட்டுற கதையை வச்சு அவரு இராணுவத்துல இருக்கிறவருக்கு தகவலை சொல்லி இராணுவத்துல இருக்கிறவரை வர வச்சு ஒரு குடும்பத்தையே காலி பண்றாங்க. ஆனா அறியா பிஞ்சு குழந்தைங்க, அந்த 2 குழந்தைங்களும் நிர்கதியா பாட்டி வீட்டுல போயிட்டு ரொம்ப மனசாட்சியே இல்லாம சுயநலமா விடுற தந்தையோடைய ஒரு சில தந்தைகளுடைய கதையை அழகா கொண்டு வந்திருக்காங்க. அந்த குழந்தை எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்ந்து வருது, அந்த வளர்ந்து வரப்போ அவன் எவ்வளோ பாதுகாப்பா வளர்க்குறான். அது மட்டும் இல்லாம அந்த குழந்தை அந்த பெண் தன்னுடைய காதலை சொல்ல வர்றதுக்கு முன்னாடி அண்ணனுக்கு தெரிய வெட்ட போறப்போ அதுக்கப்புறமா தான் காதலிச்சத பேரண்ட் சொன்னதுக்கு அப்புறமா புரிஞ்சு கல்யாணம் பண்ணி வைக்கிறான். தன்னுடைய தந்தையார பார்க்கக்கூடிய சூழல் வருது. முக்கியமா இன்னொரு தங்கை இருப்பது அவனுக்கு தெரிய வருது. அந்த தங்கை அண்ணா நானும் உனக்கு ஒரு தங்கச்சி தான் அப்படின்னு அந்த வார்த்தையை சொன்னதுக்காக தன்னுடைய கிட்னியை தானமா அவங்க அப்பாவுக்கு கொடுக்க சம்மதிச்சு அவருடைய வாழ்க்கையையும் ஒளியேற்றி வச்சிடலாம். ஸோ இந்த படம் நான் சொல்றதை விட திரைப்படத்தை போய் நீங்க பாக்குறப்போ உங்களுக்கு ரொம்ப இதா இருக்கும், ரொம்ப எமோஷ்னலா இருக்கு. விருது வாங்குறதுக்கு மிக சிறந்த படம் என்னுடைய பார்வையில். நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். வணக்கம்.